ஹலோ ஃப்ரெண்ட், 7 4 எடப்பள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். இது வந்து செக்கு கோலமும் இல்லை, கம்பி கோலம். ஈஸியான கோலம் தான். ஓரத்தில் மட்டும் ஒரு டிசைன் வந்திருக்குது. இதில் கொஞ்சம் வித்தியாசமான கோலம், அவ்வளோதான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். 7 6 5 4 எடப்புள்ளி, நடுப்புள்ளியை இப்போது இந்த நடுவில் 6 புள்ளி இருக்குது, நடுவில் ஒரு புள்ளி இருக்குது இல்லையா? இப்போது இந்த 2 புள்ளிக்கும் கீழே ஒரு கோடு போட்டுக்கலாம். 3 புள்ளிக்கும் கீழே ஒரு கோடு, இந்த 2 புள்ளிக்கும் கீழே ஒரு கோடு. இப்போது இங்கேருந்து இந்த கோட்டிலேருந்து இந்த புள்ளியை சுற்றிக்கிட்டு நேராக கீழே வந்து இதில் ஜாயின் பண்ணிடலாம். அதே போல் இந்த கோட்டிலேருந்து இந்த புள்ளியை சுற்றிக்கிட்டு நேராக போய் இதில் ஜாயின் பண்ணிடலாம். இப்போது இந்த ஒரு கோடு இருக்குது, 2 பக்கமும் இருக்குது. இதை இந்த புள்ளியை சுற்றிக்கிட்டு நேராக இப்படி வந்து நிறுத்திடலாம். அதே போல் இந்த பக்கமும் இப்படி சுற்றிக்கிட்டு வந்து இப்படி நிறுத்திடலாம். இப்போ கீழே 3 புள்ளி இருக்குது இல்லையா? இந்த 2 புள்ளியும் நம்ம இந்த கட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். கீழே 3 புள்ளி இருக்குது. இங்கேருந்து ஒரு கோடு எடுத்துகிட்டு வந்து இந்த 3 புள்ளிக்கும் கீழே வந்து இப்படி போய் இந்த கோட்டோடு சேர்த்துடலாம். அதே போல் இங்கே 3 புள்ளி இருக்குல்ல, இங்கே 2 1 2 3 இருக்குது. இங்கேருந்து இந்த 3 புள்ளிக்கும் கீழே வந்து இதில் கொண்டு சேர்த்துடலாம். அதே போல் இங்கே மேலேயும் 1 2 3 புள்ளி இருக்குது. இங்கேருந்து இந்த 3 புள்ளிக்கு மேலே கோடு வந்து இந்த பக்கம் கொண்டாந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு கீழே 3 புள்ளி இருக்குது இல்லையா? இந்த 2 புள்ளியையும் ஒரு 8 மாதிரி போட்டுப்போம். அதே போல் இந்த 3 புள்ளி, இந்த 2 புள்ளியையும் 8 மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 புள்ளி, இந்த 3 புள்ளியில் கீழ் புள்ளியை 8 மாதிரி போடுறோம். இந்த 3 புள்ளியில் இந்த கீழே 2 புள்ளியையும் 8 மாதிரி போடுறோம். அதே போல் இந்த 3 புள்ளியில் இந்த 2 புள்ளியை 8 மாதிரி போடுறோம். இப்போ இது லாஸ்ட்டு. இந்த 3 புள்ளியில் இந்த கீழே இருக்க 2 புள்ளியையும் ஒரு 8 மாதிரி போடுறோம். இப்போது இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இங்கேருந்து ஒரு கோடு கொண்டு வந்து இப்படி நிறுத்திடலாம். அதே போல் இந்த பக்கமாக ஒரு கோடு கொண்டு வந்து இப்படி, இதே போல் எல்லா பக்கமும் இங்கேருந்து ஒரு கோடு கொண்டு வந்து இப்படி, இங்கேருந்து ஒரு கோடு கொண்டு வந்து இப்படி இப்படி, இது இப்படி நடுவில் கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம். அதில் ஒரு டிசைன் போடுவோம். இப்போ 6 பக்கமும் போட்டுட்டோம். இந்த இடையில் இருக்கிற இடத்துல ஒரு இதை தீபமாக போட்டாலும் போடலாம், இல்லை சும்மா இதே மாதிரி டிசைனில் இருந்தாலும் இருக்கலாம். நீங்கள் போடுற இடத்துக்கு தகுந்தபடி அதை மாற்றிக்கங்க. நான் சும்மா தான் விட்டுருக்கேன். அதே போல் பூஜை ரூமில் போடுறாப்புல இருந்தால் அதை தீபமாகவும் மாற்றிக்கலாம். பூஜை ரூம், கோயில் அந்த மாதிரி இடங்களில் போடும்போது தீபமாக மாற்றி போட நல்லாயிருக்கும்.
இப்போ 6 பக்கமும் போட்டுட்டோம். இந்த நடுவில் ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை இப்போ சேர்த்து போட்டுடலாம். இந்த பக்கத்துலேருந்து ஒரு இது, இந்த பக்கத்துலேருந்து ஒரு ரெண்டுத்தையும் நடுவில் ஜாயின் பண்ணிடலாம். இங்கேருந்து ஒன்று, இங்கேருந்து ஒன்று. இந்த நடு புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது ஒரு சின்ன டிசைனோ ஒரு பூ போடுற மாதிரி இருந்தாலும் போடலாம், நம்மளோட கற்பனைக்கு. ரொம்ப ஈஸியான கோலம் தான், கொஞ்சம் வித்தியாசமான கோலம். ஒரு நாளைக்கு இப்படியும் நமக்கு போடலாம் இல்லையா? போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.